எல்லாத்துலேயுமே முறைகேடு, ஊழல், குளறுபடிகள் இதையெல்லாம் கேட்க போனோம்னா தொழில்நுட்ப கோளாறு. சிம்பிளாக என்ன சொல்லிடுவாங்க? தொழில்நுட்ப கோளாறுன்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை இளைஞர்களுடைய கனவு, பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு, உழைப்பு, வேர்வை, இதை பற்றிலாம் இந்த அரசுக்கு கவலையே கிடையாதுமா. வெட்கி தலைகுனி வேணா இந்த அரசு. நீங்கள் வாபஸ்ன்ட்டீங்க, இப்போ ஒட்டுமொத்தமாக எழுதுன அந்த மாணவர்களுக்கு என்ன இழப்பீடு? எழுதியே முடிச்சுட்டாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரத்துன்றீங்க. அப்போ எழுத வந்த மாணவர்கள் எழுதாமல் போனதுக்கு அவங்களுக்கு என்ன இழப்பீடு? இந்த அரசு என்ன இழப்பீடு கொடுக்க போகுது? நான் வெட்கி தலைகுனி விட மாட்டேன்றார் முதலமைச்சர். ஆனால் நீங்கள் வந்த நாள் முதல் ஒட்டுமொத்த தமிழ்நாடே என்ன இந்தியாவுக்கு முன்னோடி. இன்னைக்கு வெட்கி தலை குனிஞ்சிருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் வெட்கி தொலை குனித. இரும்பு கரம் கொண்டு அடக்கும்ன்றாரு. இரும்பு கரம் துரு பிடிச்சி போயிருக்கு, டைட்டானிக் கப்பல் போல. இது போதைக்கான ஆட்சியா இருக்கு, கள்ளசாராயத்துக்கான ஆட்சியா இருக்கு, மதுவுக்கான ஆட்சியா இருக்கு, பெண்களை வன்கொடுமை செய்யக்கூடிய ஆட்சியா இருக்கு. இதை போய் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அவங்க சொன்னதை எதை நிறைவேற்றிருக்காங்க? அப்போ நீங்க வந்தா அம்மா சொல்ற மாதிரி நீங்க வந்தா, நீங்க ஆட்சிக்கு வந்தா பிற மாநில ரவுடியெல்லாம் வர வைப்பீங்க. ஏன்னா சட்டவிரோத விஷயங்கள் செய்யணும்னா உங்களுக்கு ரவுடிகள் தேவை. ரவுடிகள் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? அமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்காங்க. அமைச்சருங்க யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? முதலமைச்சர் கண்ட்ரோல். அப்ப எல்லா தப்பும் யார் ஏத்துக்கணும்? சட்டம் ஒழுங்கு அவர் கீழே இருக்கு. எது ஒழுங்கா அவங்களால செய்யணும்? சரி, இதெல்லாம் செஞ்சேன்டா, அது முத்தா ஒண்ணு உருப்படியா செஞ்சப்பா, ஒரு 7.5% மாதிரி ஒண்ணு கொடுத்தப்பா. ஏதாவது ஒரு நீங்க கட்டமைப்புல ஃபெயிலியர், வேலை வாய்ப்புல ஃபெயிலியர், மிகப்பெரிய அளவுல எதுல முறைகேடு பண்ண முடியும், ஊழல் பண்ண முடியும்னு அதுல கை வைப்பாங்க. அதையும் ஒழுங்கா உருப்படியா செய்ய மாட்டாங்க. கழிவறை இருக்கிற கழிவறையை சுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. கத்தி கலாச்சாரம், போதை கலாச்சாரம் தலை ஒன்று ஆசிரியரை குத்துறாங்க, இல்லை பெற்றோரை குத்துறாங்க. 7 வயசுலேருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் கற்பழிப்பு நடக்குது. ஒரு ஆட்சியிலே நிர்வாக சீர்கேடுகளும் கவனம் இல்லாத, ஒரு கவனச்சிதறன் கூட சொல்ல முடியாது, தெரிஞ்சே நடக்கிற விஷயங்கள், அலட்சியம். ஒரு ஒழுங்கா உங்களுக்கு ஒரு தேர்வு அறையை கூட ஒதுக்க முடியலன்னா எதுக்கு இந்த அரசு? வீட்டுக்கு போங்க, இன்னும் கூட அள்ளி கொட்டிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்குமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குமா? அந்த முறைகேடுக்காக இவங்க கையை வைக்க போய் அதெல்லாம் குளறுபடி வந்திருக்கு. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது வழக்கறிஞரும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளருமான சிவசங்கரி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குமா. நல்லா மேம், தேர்தல் கிட்ட நெருங்கிட்டு வருது. இந்த மாதிரி சமயத்துல டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் ஒரு சிதைமானமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எப்படின்னா, சென்டர் வழங்காத அளவுக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா செயல்படுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்குது? முற்றிலுமா தோல்வியுற்ற ஒரு அரசா தான் பார்க்கணும். இவங்க ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இது ஏதோ நேத்து முன்னாள் நடந்த ஒரு விஷயமா நீங்க பார்க்க முடியாது. 2021 ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே முறைகேடு, ஊழல், குளறுபடிகள் இதையெல்லாம் கேட்க போனோம்னா தொழில்நுட்ப கோளாறு. சிம்பிளாக என்ன சொல்லிடுவாங்க? தொழில்நுட்ப கோளாறுன்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை இளைஞர்களுடைய கனவு, பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு, உழைப்பு, வேர்வை, இதை பற்றிலாம் இந்த அரசுக்கு கவலையே கிடையாதுமா. இது மட்டும் இல்லை, இப்போ கூட தானே அந்த ஆய்வாளர்கள் பணிக்கு கூட என்ன பண்ணிருக்கோம், வாபஸ் வாங்கியிருக்காங்க. மதுரை நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? தொழில்நுட்ப கோளாறுன்றாங்க. அப்போ தொழில்நுட்ப கோளாறுன்றது எப்படி ஏற்படுது? எந்த தொழில்நுட்பத்தையும் கையாள வேண்டியது யாரு? ஹியூமன், அதாவது மனித வள மேம்பாட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணுது இல்லையா? ஒரு அரசு கீழே தானே எல்லாமே இயங்குது. அரசை மானிட்டர் பண்ணுறதும் அங்கே இருக்க அதிகாரிகள் தான், அந்த அதிகாரிகள் இருக்க பணியாளர்கள். அப்போ இது முழுக்க யாருடைய தப்பாக பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க, இது யாருடைய தப்பு? அரசுடைய தப்பு தானே. இதை ஏற்றுக்க முடியாமல் தொழில்நுட்ப கோளாறுன்றீங்க. சிம்பிளாக சொல்லிட்டு போறீங்க நீங்க. ஒரு நந்தனம், வைஷ்ணவா காலேஜ், மாநில கல்லூரின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. 600 பேர் அங்கே குவியும் போதே உங்களுக்கு தெரிய வேணாம் ஏதோ ஒரு தப்பு நடக்குது. நந்தனத்தில் ஒரு சில ஒற்றை இலக்கில் தான் வந்திருக்காங்க, மாநில கல்லூரியில் குறைவாக வந்திருக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. முடிகிற நேரம் யாதவா கல்லூரி மதுரையில் 534 பேர், திருப்பூரில் 179 பேர். இப்படி தமிழ்நாடு முழுக்க திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டைன்னு எழுதி முடிச்ச 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க ரத்துன்றீங்க. சிம்பிளா ரத்து சொல்லிட்டு போறீங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும், எத்தனை வருட உழைப்பு இருக்கும், வேர்வை இருக்கும், இரவும் பகலும் கண் விழித்து படித்த மாணவர்களுக்கு நீங்க என்ன தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா? வெட்கி தலைகுனி வேணா இந்த அரசு. தொடர்ந்து இதே தான் நடந்துட்டு இருக்கு. ஆய்வாளர் பணியிலும் 10 கேள்வி தமிழ்ல கேட்கணும்னு இருக்கு ரூல்ஸ்.
நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணீங்க, உளவியல் பாடத்துல இருந்து கொடுத்துருக்கீங்க. இது ரெட் பெட்டிஷனா மதுரைக்கு போகும்போது அதை வாபஸ் வாங்கிட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு முறைகேடு நடக்குதுன்னு தானே அர்த்தம். தேர்தல் நெருங்குது, அப்ப வசூல் வேட்டையை நடத்தணும். அந்த வசூல் வேட்டைக்கு ஏற்கனவே ஒரு முன்னோடி இருக்கு. குடிநீர் நகராட்சி வழங்கல்ல என்ன பண்ணியிருக்காரு, 1080 கோடி KM என்ன பண்ண ஊழல் பண்ணியிருக்காரு. 2539 பணியிடங்களுக்கு 20 to 30 லட்சம் வாங்கியிருக்காரு. சாதாரண முறைகேடா? ஆவணங்களோட டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து வாட்ஸ்அப் சாட் வரைக்கும் கொண்டு போய் இடி வந்து பொறுப்பு டிஜிபி கிட்ட கொடுத்தா இன்னும் எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்காங்க. அப்போ என்ன தெரியுதா, என்னை பொறுத்த வரைக்கும் இது முறையான விசாரணை தேவை. நீங்க வாபஸ்ன்ட்டீங்க. அப்போ ஒட்டுமொத்தமா எழுதின அந்த மாணவர்களுக்கு என்ன இழப்பீடு, என்ன இழப்பீடு சொல்லுமா? எழுதியே முடிச்சுட்டாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரத்துன்றீங்க. அப்ப எழுத வந்த மாணவர்கள் எழுதாம போனதுக்கு அவங்களுக்கு என்ன இழப்பீடு? இந்த அரசு என்ன இழப்பீடு கொடுக்க போகுது? பயணப்பட்டு வந்திருப்பாங்க, ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க, கூட பெற்றோர் வந்திருப்பாங்க, அதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க, உழைப்பு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், தயாரிப்பு இருக்கும், இத்தனையும் இருக்கு. இத்தனையும் போயிடுச்சே. 1 வருட உழைப்போ 2 வருட உழைப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும் இந்த அரசு? நான் வெட்கி தலைகுனி விட மாட்டேன்றார் முதலமைச்சர். ஆனா நீங்க வந்த நாள் முதல் ஒட்டுமொத்த தமிழ்நாடே என்ன இந்தியாவுக்கே முன்னோடி, இன்னைக்கு வெட்கி தலை குனிஞ்சிருக்கே. ஒவ்வொரு விஷயத்திலும் வெட்கி தலை குனித தலை நிமிர்ந்த தமிழ்நாடே இன்னைக்கு வெட்கி தலை குனிதுமா. இரும்பு கரம் கொண்டு அடக்கும்ன்றாரு, இரும்பு கரம் துரு பிடிச்சு போயிருக்கு டைட்டானிக் கப்பல் போல. சும்மா எழுதிதான் நம்ம ஏட்ட சுரக்காய் கறிக்கு உதவாது போல இந்த அரசு வெற்று விளம்பர அரசு. தினம் தினம் மாநாட, மயிலாட, திருவிழா கோலங்கள், ஆட்டம் பாட்டம், இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 2021 எலெக்ஷன் அப்போ வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா, இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே அரசு வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்லேயே வந்து இவ்வளவு இருக்கு. பணியிடங்கள் நிரப்பப்படும். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 1.5 லட்சம் புதிய பணியிடங்களும் 3.5 லட்சம் பணியிடங்களும் நிரப்பப்படும். ஒட்டுமொத்தமா 5.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்க. அவங்களதெல்லாம் எதுமா என்னவோ சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. இது போதைக்கான ஆட்சியா இருக்கு, கள்ளசாராயத்துக்கான ஆட்சியா இருக்கு, மதுவுக்கான ஆட்சியா இருக்கு, பெண்களை வன்கொடுமை செய்யக்கூடிய ஆட்சியா இருக்கு. இதை போய் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அவங்க சொன்னதை எதை நிறைவேற்றிருக்காங்க? கேஸ் மானியம் 100 ரூபாய் நாங்க நிறைவேற்றிட்டாங்களா? கல்வி கடன் தள்ளுபடி நாங்க நிறைவேற்றிட்டாங்களா? விவசாய கடன் எடப்பாடியார் எங்க ஆட்சியில 2 முறை தள்ளுபடி பண்ண 12,250 கோடி தள்ளுபடி பண்ணி ரிசிப்டை கொடுத்துட்டு போனாரு. நீங்க என்ன பண்ணீங்க? விவசாயிகளுக்காக என்ன பண்ணீங்க? மாணவர்களுக்கு என்ன பண்ண? பல்வேறு நலத்திட்டங்களை நிறுத்தி அவங்கள படுகொலையை தள்ளி, போதையில தள்ளி தான் இந்த அரசுடைய சாதனை. என்ன இளைஞர்கள் தான் நம்ம வருங்கால தூண்கள். நமக்கு இப்போ எனக்கு என்ன பயம்னா, நம்ம போற போக்கில் குற்றச்சாட்டு வச்சுட்டு போல எதிர்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரா ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு சமுதாயம் எதை தாங்கி நிற்குது? யார் தூண்கள்? இளைஞர்கள், மாணவர்கள். அவங்களுக்கு எந்த பாதையை காமிச்சு கொடுத்துருக்கீங்க? போதையின் பாதையை காமிச்சு கொடுத்துருக்கீங்க. டாஸ்மாக்ல இன்னைக்கு டார்கெட் வைக்கிறீங்க. வந்த உடனே என்ன பண்றீங்க? திருமண கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள்ல, திருமண கூடங்கள்ல விளையாட்டு மைதானங்கள்ல கொண்டு வரன்றீங்க. இது என்ன மாதிரி அரசா இருக்கும்? இது வெக்கங்கட்ட அரசு இல்லையா? எதுப்போ அந்த பிறகு வாபஸ் வாங்குறீங்க? சட்டவிரோத பார்கள் நடக்குது. கோயம்புத்தூர்ல அந்த வன்கொடுமை நடக்கும்போது பக்கத்துல லைசன்ஸ் இல்லாத பார் நடக்குது. இன்னைக்கு ஊடக செய்தியாளர் கொண்டு போய் காட்டுறாரு, அங்க டாஸ்மாக் கடை இருக்கு, பக்கத்துல ஒருத்தன் இல்லீகலா வித்துட்டு இருக்கான் 200 ரூபாய்க்கு. இதெல்லாம் ஆட்சியாளர்கள் துணை இல்லாம, எம்எல்ஏ துணை இல்லாம, பொறுப்பு அமைச்சர் துணை இல்லாம நடக்குமா? கவுன்சிலர் துணை இல்லாம? கள்ளச்சாராயத்துல 90 பேர் இறந்தாங்களா? அப்ப இவங்க துணை இல்லாம நடந்திருக்குமா? ஏமா ஒரு சைக்கிள் திருடனே போலீஸ் இவன் தான் திருடான்னு கண்டுபிடிச்சிருந்துமா 1 மணி நேரத்துல? இப்ப கள்ளச்சாராயம் காசுறவனுக்கு தெரியாதா? போதை விற்கிறவனுக்கு தெரியாதா? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ், அண்ணா யூனிவர்சிட்டியை 7 மணிக்கு அவன் பிரியாணி கடைக்காரன் யார் கூட, மேயர் கூடவும் ஒரு முக்கியமான துறையை சேர்ந்த மருத்துவத்துறை அமைச்சரோட நட்பா இருக்கிறான்னா, அப்போ நீங்க வந்தா அம்மா சொல்ற மாதிரி நீங்க ஆட்சிக்கு வந்தா பிற மாநில ரவுடியெல்லாம் வர வைப்பீங்க. ஏன்னா சட்டவிரோத விஷயங்கள் செய்யணும்னா உங்களுக்கு ரவுடிகள் தேவை. ரவுடிகள் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? அமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்காங்க. அமைச்சருங்க யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? முதலமைச்சர் கண்ட்ரோல். அப்ப எல்லா தப்பும் யார் ஏத்துக்கணும்? சட்டம் ஒழுங்கு அவர் கீழே இருக்கு. ஆனா இன்னுமே வசனம் பேசிக்கிட்டு நம்ம கொண்டு வந்த திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் இந்த அளவுக்கு மாணவர்கள்மா 11ஆம் வகுப்பு மாணவன் கஞ்சா வச்சுட்டு இருக்கான். கத்தி எடுத்துக்கிட்டு நாங்கநேரி போல ஒரு விஷயம் நடக்குது. இன்னைக்கு போதை சர்வசாதாரணமா சரளமா ஆறா ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த ஆட்சி தானம்மா காரணம். அப்ப அந்த வாழ்க்கையை செதஞ்சு போச்சம்மா. கொஞ்சம் நஞ்சம் ஐயோ வேலை கிடைக்கும். படித்த எத்தனையோ கிராமப்புற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? டிஎன்பிசியை போடுறவங்களாம் யாரு? நிறைய தமிழ்நாடு முழுக்க கிராமப்புறத்துல படிச்ச இளைஞர்கள் தான் அதை போடுவாங்க. கிட்டத்தட்ட எத்தனை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது? 5,43,764 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. 4,18,000 பேர் எழுதியிருக்காங்க முதல்நிலை தேர்வை. அதுல குரூப் ஏல எவ்வளோ? 50 பேர். குரூப்
A2 எத்தனை பேருன்னா 9497 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான தேர்வு தானே இது. ஜூலை 17ஆம் தேதி விண்ணப்பங்கள் வந்து பெறுறீங்க, செப்டம்பரில் வந்து தேர்வு நடக்குது, டிசம்பரில் வந்து தேர்வு அறிவிப்புகள் வருது, இப்போ முதன்மை தேர்வு நடக்குது. ஒரு ஒழுங்கா உங்களுக்கு வந்து ஒரு தேர்வு அறையை கூட ஒதுக்க முடியலன்னா எதுக்கு இந்த அரசு? வீட்டுக்கு போங்க, இன்னும் கூட அள்ளி கொட்டிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்குமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குமா? அந்த முறைகேடுக்காக இவங்க கையை வைக்க போய் அதெல்லாம் குளறுபடி வந்திருக்கு. முறையான விசாரணை இருந்தாதான். ஏன்னா இதே பேட்டர்ன் எங்க நடக்குது? ஆய்வாளர் பணியிலையும் நடக்குது. அதையும் தொழில்நுட்ப கோளாறுன்னு நீங்க வாபஸ் வாங்குறீங்க. அப்ப என்ன வசூல் வேட்டையை வந்து குடிநீர் வழங்கல் நகராட்சியில எப்படி 2569 இளைஞர்கள் கிட்ட பணம் வாங்கினீங்களோ அதே பேட்டர்னை இங்க நீங்க ஏதோ ஃபாலோ பண்ண போய் தான் இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடக்குதுன்னு நான் நம்புறேன். உரிய விசாரணை வேணும். இப்ப கூட அறிக்கை வந்து மதுரை நீதிமன்றம் அறிக்கை கேட்டிருக்காங்க. இதுக்கும் முறையான விசாரணை நடத்தப்படும்னா தான் இதுக்கு பின்னாடி நடந்த மர்மமும் இதுக்கு பின்னாடி நடந்த ஊழல்களும் முறைகேடும் வெளியே வருமா? மேம், இப்போ திமுக ஆட்சி அமைத்த இந்த 5 ஆண்டு காலத்துல வந்து கிட்டத்தட்ட 10,000 இளைஞர்கள் தான் அரசு பணிக்கு போயிருக்காங்க. பேலன்ஸ் 3.5 லட்சம் பேர், அதாவது 3.5 லட்சம் பேர் வந்து இளைஞர்கள் இன்னும் வேலை கிடைக்காம அப்படியே இருக்காங்க. அவங்க இந்த இளைஞர்களோட நிலைமை எப்படி இருக்கும், என்ன ஆகும்? நீங்க வந்து ஒண்ணு அரசு துறையிலையும் ஃபீல் பண்ணல. ஒவ்வொரு துறை ரீதியா, மருத்துவத்துறையா இருக்கட்டும், நகராட்சியா இருக்கட்டும், விவசாயத்துறை, எல்லா துறையிலும் பணியிடங்கள் நிறைய இருக்கு. ஒரு பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் பணியிட நிற்கும். இப்போ கூட இன்னைக்கு கூட வந்து அந்த ப்ரொஃபஸர்ஸ் பகுதி நேர இவங்களை வந்து பேராசிரியர்கள் வந்து பணியிட நீக்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாகட்டும், எல்லாமே இன்னைக்கு போராட்ட களத்தில் இருக்குது. சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னீங்க, அது உங்களால் பண்ண முடியல. அடுத்து இந்த ஓய்வூதிய திட்டம், பலன் இல்லாத ஓய்வு திட்டம், பலன் அளிக்கக்கூடிய ஓய்வு திட்டம், அதில் ஒரு குழப்படி போயிட்டு இருக்கு. சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எது ஒழுங்காக உங்களால் செய்ய முடியும்? சரி, இதெல்லாம் செஞ்சேன்டா, அது முத்தா ஒன்று உருப்படியாக செஞ்சப்பா, ஒரு 7.5% மாதிரி ஒன்று கொடுத்தப்பா. ஏதாவது ஒரு நீங்கள் கட்டமைப்பில் ஃபெயிலியர், வேலை வாய்ப்பில் ஃபெயிலியர். நம்ம ஒரு பக்கம் அரசு துறை கொடுக்குறோம்னா, ஒரு பக்கம் நம்ம நிறுவனங்களை முதலீடுகளை கொண்டு வந்து நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக பிரைவேட் லிமிடெட் பிரைவேட்டில் கொடுக்கணும். அதையும் நீங்கள் உருப்படியாக செய்யறது கிடையாது. உங்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? மழைநீர் வடிகாலுக்காக பேக்கேஜ்னு சொல்லி அதுல எவ்வளவு கொள்ள அடிக்க முடியும். ஆனா எனக்கு என்ன அதிசயம்னா, 21ல சொன்ன பேக்கேஜ் இன்னைக்கு ஆட்சியே முடிய போது இன்னும் அந்த பேக்கேஜுக்கு விளக்கமே கொடுக்கல மேயர் பிரியாவும் KN நேருவும். அதுல எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கோ தெரியல. ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வரும்போது நம்மளும் ஊடகத்துல எடுத்து போடுறோம். ஆனா அதுக்கும் விளக்கம் கிடையாது. இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எதுல வந்து முறைகேடு பண்ண முடியும், ஊழல் பண்ண முடியும்னு அதுல கை வைப்பாங்க. அதையும் ஒழுங்காக உருப்படியாக செய்ய மாட்டாங்க. செய்யணும், ஏன்னா அவங்க மக்கள் மேலே அக்கறை கிடையாது, யார் மேலேயும் அக்கறை கிடையாது. மாணவர் மேலே கூரைய விழுற ஒரு பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது. அது யாருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்கன்னா லோக்கல் திமுக கவுன்சிலருக்கோ திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களுக்கோ தான் கொடுக்குறாங்க. அது தரமாக கட்டுறாங்களா? கழிவறையை சுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது. கத்தி கலாச்சாரம், போதை கலாச்சாரம் ஒன்று ஆசிரியரை குத்துறாங்க, இல்லை பெற்றோரை குத்துறாங்க. 7 வயசுலேருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் கற்பழிப்பு நடக்குது. அப்ப எப்ப இதெல்லாம் நடக்கும்? ஒரு ஆட்சியிலே நிர்வாக சீர்கேடுகளும் கவனம் இல்லாத ஒரு கவனச்சிதறல் கூட சொல்ல முடியாது, தெரிஞ்சே நடக்கிற விஷயங்கள், அலட்சியம். என்ன பண்ணிட போறாங்க ஜனங்க? பட்டியல போட்டு அடைச்சி ஈரோட்டில் பண்ண மாதிரி 5,000 கொடுத்து 10,000 கொடுத்து ஓட்ட வேட்டையெல்லாம்ன்ற கனவுல அவங்க இருக்கிறாங்க. ஆனா களத்தில் இருக்க மக்கள் இந்த முறை தெளிவா இருக்காங்க. எதை சொல்லி ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு TNPSC வந்து நடந்த விஷயம் வந்து ஒட்டுமொத்த நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நேஷனல் மீடியாஸ்லாம் பேசுற அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை தலையை குனிய வச்சுட்டு எல்லா இடத்துலையும் நான் தலை குனிய விட மாட்டேன்னு வசனம் பேசிட்டு இருக்காரு, சினிமா போல நடிச்சிட்டு. ஆனா இன்னைக்கு தலை குனிஞ்சு வெட்கி தலை குனிகிறோம். இந்த தமிழ்நாடு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு, தலை குனிஞ்சு வெட்கி நிற்கிறோம். சட்ட ஒழுங்குலேருந்து, பெண்கள் பாதுகாப்புலேருந்து, விவசாயத்திலேருந்து, நீர் மேலாண்மையிலேருந்து, நகராட்சியிலேருந்து, உள்கட்டமைப்புலேருந்து எல்லாத்துலேயும் ஊழல் மலிஞ்சு போன ஒரு அரசுன்னா திமுக அரசு. 2006 2011 2.0னா இந்த அரசு தான்மா. மேம், இப்போ வந்து நம்ம இந்த TNPSCல இருந்து கொஞ்சம் இடைய வந்து தேர்தலை பத்தி நம்ம பார்ப்போம். கண்டிப்பா அதிமுக கூட்டணி அப்படின்றது வந்து யார் கூட அமையும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்ப நல்லாவே தானே நல்லா அமைஞ்சிருக்கு. ஒரு கூட்டணி வந்து இப்ப அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. அந்த கூட்டணி திரும்பி சேருமா சேராதா? எந்த தேமுதிக? இல்ல இப்போ நீங்க NDA கூட்டணி வந்து ஏப்ரல்ல அறிவிச்ச நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையா இருக்கு, எழுச்சியோடு இருக்கு. நல்ல வாக்கு வங்கி உள்ள கட்சிகளே நம்மளோட வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. உற்சாகமா இருக்கு, பிரகாசமா இருக்கு. இன்னுமே இணையுன்ற எடப்பாடியார், அதிமுகவின் பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர் எடப்பாடியார் சொல்லிட்டே தான் இருக்காரு.
அப்போ ஒவ்வொருத்தரா அவங்கவுங்க பலத்துக்கு ஏற்ற போல இணைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்றத அவங்களும் தெரிவிப்பாங்க. தேமுதிக நம்மளோட வருமானது தலைமை தான் வந்து முடிவெடுக்கும். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க தெரிவித்த பிறகு அதை சொல்ல வேண்டிய விளக்கங்களும் அதற்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் உங்களோட பேச முடியுமே தவிர, மற்றபடி இப்போ நாங்கள் வெளிப்பட ஆனால் இருக்கிற கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்குது. இருக்கிற இந்தி கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த கட்சிகள் நம்மளோட இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பலமா இருக்கு கூட்டணின்னு சொல்லுவாரு. ஆனா இங்க வந்து தனித்தன்மையோடு மத்தியில ஆளுகின்ற பிஜேபியும் மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் வடக்கு மண்டலம் வடக்கு மேற்கு மண்டலத்தில் வலிமையா உள்ள பாமகவும் மற்றும் எல்லா பிற தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஓட்டு வங்கி உள்ள பிற கட்சிகளும் நம்மளோட இருக்கிறதுனால ஆல்ரெடி வலிமையா இருக்கும். அவங்களோட வந்து பூவோடு நார் சொல்லுவாங்க, நார் பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல வந்து நம்மளோட இணையும் போது அவங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். வெற்றியை நோக்கி போறோம். எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும் சொல்றது இந்த ஊடகத்தின் மூலமாக, நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நம்முடைய வெற்றி, தனிப்பட்ட முறையில நம்ம ஆட்சி அமைக்கிறோம்ன்றதை தாண்டி இப்ப எது பிரதான தேவையா இருக்குன்னா, தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுக கட்டுறது காப்பாற்றணும். வரி உயர்வு, கரண்ட் பில்லு, விலைவாசி ஏற்றங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்புலேருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். நல்ல சிந்தனையுள்ள எல்லா கட்சிகளும் நம்மளோட இணையும் போது அது கண்டிப்பா அது தனிப்பட்ட கட்சிகளின் வெற்றியா பார்க்காதீங்க, அது மக்களின் வெற்றியா பாருங்கன்னு தான் நான் வேண்டுகோள் விடுறேன். மேம், முன்னே இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதிமுக அமைச்சர்களும் சரி, எடப்பாடியார் அவர்களும் சரி, தாவேக்காவை எந்த ஒரு விதமான விமர்சனமும் செஞ்சு பேசலாம். ஆனா இப்போ தேர்தல் கிட்ட வர 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 தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் ரொம்ப விமர்சனம் செஞ்சு பேசுற மாதிரி இருக்கு. காரணம் என்ன? ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து அவர் எடப்பாடியார் பேசிட்டு இருக்கும்போது தாவேக்கா கொடி பறந்துட்டு இருக்கு. அவர் சொன்னாரு, நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பேசும்போது சோசியல் மீடியால என்ன யோசிச்சிருந்தாங்கன்னா, ஒருவேளை அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எடப்பாடியார் அவர்களே விஜய் வந்து விமர்சனம் செஞ்சு பேசுறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு அரசியலுக்கும் வந்துட்ட பிறகு பொது தளத்துக்கு வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அதாவது நாங்களா வழியே போய் யாரையும் போய் சீண்டுவது கிடையாது. சொல்ல போனா கரூர் சம்பவத்துல முதல்ல அவரை காப்பாற்றியவரே எடப்பாடியார் தான். அவர் எடுத்த டோனை தான் எல்லாருமே அதே பேட்டர்ன்ல எடுத்தாங்க. சப்போஸ் நாங்க ஒரு திமுக போன்ற ஒரு எதிர்கட்சியா இருந்தோம்னு வச்சுக்கோ, ஊதி பெருசாக்கி எரிய வச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு கெட்ட சிந்தனையோ ஒரு குறுகிய சிந்தனையோ இல்லாத ஒரு தலைவரா முதல்ல போய் அங்க என்ன சொல்றாரு, நடந்து போச்சுங்க, நம்ம இனிமேல் வந்து நடக்கிறத பார்க்கணும், என்ன சூழ்நிலை, யாருடைய மனநிலை என்னவோ, திடீர்னு ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஒரு புதிய கட்சியை வந்து ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை ஆளுகின்ற அரசு நடத்தக்கூடாது, ஒரு முறையான விசாரணை வேணும் முதல்ல குரல் கொடுத்தவர் எடப்பாடியார். ஏன்னா எங்களுடைய பேட்டர்னே எப்படின்னா, எங்களோட ட்ராக் ஹிஸ்டரி என்ன, எதையுமே நடந்த விஷயங்களை நடந்த மாதிரி கொண்டு போய் தான் மக்கள்கிட்ட சேர்ப்போமே தவிர, ஒருத்தரை திட்டத்துக்கு 15 கோடி, விளம்பரத்துக்கு 15 கோடி செலவு பண்ணது இன்னைக்கும் நாங்கள் களத்தை நம்புறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பூத் கமிட்டிக்கு எல்லாத்துக்குமே ஆட்களை போட்டு 68,000 பூத் கமிட்டி ஆட்களை போட்டு எஸ்ஐஆர் பணிகளாகட்டும், கள பணிகளாகட்டும், போராட்டங்களாகட்டும், ஒன்றியிலேருந்து மாவட்டம் வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா, முழுக்க எந்த ஒரு தேர்தலையும் மக்களையும் நேர்மையா சந்திக்கணும். அந்த பேட்டர்ன்ல தான் வந்து ஒரு மனித நேயத்தோடு அன்னைக்கு வந்து நாங்க குரல் கொடுத்தோம். ஆனா அவர் தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லும் போது, தீய சக்தி யாரு? ஒரு புனிதராக, ஒரு மக்கள் செல்வராக வாழும் வரை வெற்றி நாயகனாக ராஜாதி ராஜனாக இருந்த புரட்சி தலைவருடைய இயக்கத்தை கொச்சைப்படுத்தும் போது அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கடமையும் கண்ணியமும் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால அதுக்கு சரியான பதிலடியை நாங்க கொடுக்குறோம். நானும் பார்த்தேன் மேம். அந்த உயிரிழப்பை வச்சு அரசியல் பண்ணாத ஒரு தலைவர்கள்ல வந்து எடப்பாடியார் அவர் தான் முதல்ல குரல் கொடுத்தது. உயிரிழப்பா விசாரணை பண்ணவரே அவருதான். விசாரணைக்கு வித்துட்டவரே அந்த மாவட்ட நிர்வாகத்துல இருந்து ஒத்துழைப்பு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி எல்லாத்தையுமே முன்னெடுத்தவர் எடப்பாடியார் தான். ஸோ நாங்கள் எங்கள் தலைவரும் நிறுவன தலைவர் உருவாக்கப்பட்ட அதிமுகவை பற்றி பேசும்போது அவர் ரோல் மாடல்ன்றாரு புரட்சி தலைவரை. அப்புறம் வந்து தீய சக்தின்றாரு. ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். நீங்கள் அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அடிக்கணும்னா இன்னைக்கு வந்து மக்களின் பிரச்சனையாக இருக்கிற திமுகவை அடிங்க. நீங்கள் ஏன் வந்து எங்களை வந்து ஒரு எதிர்கட்சியை நாங்கள் இன்னைக்கு வந்து திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். ஏதோ போகிற போக்கில் சொல்லணும்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணணும்னா அரசியல் மட்டும் பண்ணாதீங்க. இன்னைக்கு சொன்னார் பாருங்க, இன்னைக்கு ஆளுகின்ற அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின், நாங்கள் என்ன அவியலா பண்ண முடியும்னு. அது மாதிரி நீங்கள் அரசியல் மட்டும் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக மனித நேயத்தோடு மக்கள் பிரச்சனை களத்துக்கு போங்க, களத்தில் மக்களை சந்திங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அதை பண்ணுங்க.
அதை விட்டு அதிமுக கிட்ட வராதிங்க, அந்த ஆண்டவனே மன்னிக்க மாட்டார். மேம் ஃபைனலா ஒரே கொஸ்டின் மேம். இப்போ அதிமுக, பாஜக, பாமக இந்த 3 கட்சியும் ஒரே கூட்டணியில இருக்கு. இப்போ அன்புமணி தரப்பு பாமக தான் வந்து கூட்டணியில இருக்கு, பாஜக கூட்டணியில இருக்கு. இப்போ இந்த ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து நீங்க கூட்டணிக்கு அழைப்பீங்களா இல்ல வந்து அழைக்க மாட்டீங்களா? அதாவதுமா, ஒரு தந்தை மகன் சண்டை, அது குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை. நாளைக்கே அவங்க கை கோத்துட்டு நின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கோபங்கள்லாம் தீந்துரும். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த கோபம் இருக்கும். ஏன்னா தந்தை மகன்ற உறவுன்றது யாராலும் அழிக்க முடியாத உறவு. ஆனா நாங்க என்ன ஃபாலோ பண்றோம்னா, இந்தியா முழுக்க என்ன பேட்டர்ன் இருக்கு, யார்கிட்ட சின்னம் இருக்கோ, யார்கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்கள் அவங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க, அந்த பேட்டர்னை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் பண்ணுற அரசியல் தேர்தல் கூட்டணி, தேர்தல் கூட்டணியில் எது வலிமையாக இருக்கோ அந்த பக்கம் போகிறோம். ஒரு நாளைக்கு இவரே கூட வரேன்னா எடப்பாடியார் அதை கன்சிடர் பண்ணுவார். அவங்களுக்குள்ள என்ன புரிதல்ன்றது எடப்பாடியார் தான் முடிவு பண்ணணும். ஸோ அது யார் பலம் பலவீனம்ன்றதெல்லாம் வந்து அது அவங்க எடுக்கிற முடிவுகள். ஸோ தந்தை மகன் பிரச்சனையில் நம்ம போக முடியாது. ஆனால் எல்லாருமே வந்து திமுக வீட்டுக்கு அனுப்பணுன்ற சிந்தனையில் ஒருமித்த கருத்தோடு இருக்கணுன்றது மட்டும் உண்மை. அதை மட்டும் நான் சொல்லிப்பேன். ஓகே மேம். அரசியல் வட்டாரங்களை பத்தி தெளிவான தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி இலக்கியா, உங்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா.